ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடப்பங்கரை நம்மிட்டு சமையலில் இன்றைக்கி வறுத்து அரைச்சி சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி அரைச்சி தான் நம்ம வந்து சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். அதனால தான் எல்லா மசாலாவையும் வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா சடசடன்னு வெடித்து வாசனை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம், மீடியம் 2 வெங்காயம், ஓரளவுக்கு 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம். சைஸ் 3 தக்காளி இதையும் சேர்த்து அதில் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதையும் நம்ம நல்லா அதோடய சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5-6 முந்திரி, நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ சிக்கன் குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறின உடனே அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆயில் சேர்த்தாச்சு. பட்டை மசாலா சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா தலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். அதில் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 100 ml தயிர் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கறி இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி கலந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியம் வச்சு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். பாருங்கள், சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. சைட்லலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எந்த அளவுக்கு தலை ரெடி ஆகிருக்குன்ட்டு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.